ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச செட்டிநாடு ஸ்டைல் கந்தரப்பம் ரெசிபி தாங்க உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். பச்சரிசி 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்து 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனாக ஊற்றி நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு சுவையான கந்தரப்பம் ரெடி ஆயிரும். மிதமான தீயிலேயே பொரிச்சு எடுங்க. அதாங்க கருகாமல் உள்ளேயும் நல்ல மாவு வெந்து வரும். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் கிருஷ்ணர் சிலை வச்சுலாம் நாங்கள் சாமி கும்பிட்றதில்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரசாதம் படைச்சிட்டு வழக்கம் போல் நம்ம தீபம் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு சிம்பிளான முறையில் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.